ரொம்ப பிடிச்சிச்சு. அது படத்துல உள்ள எமோஷன்ஸை இன்னுமே ஈஸியா கன்வே பண்றதுக்கு அந்த லொகேஷன் ஹெல்ப் பண்ணுச்சுன்னு நான் நம்புறேன். அண்ட் ஆனந்த் எல்ராய் படங்கள்லயும் எடுத்துட்டீங்கன்னா, தனுஷ் ஆனந்த் எல்ராய் காம்போல ராஞ்சனால தனுஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாரு, அட்ரங்கிரையில தனுஷ்க்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தாரு. அதே மாதிரி தான் இதுலயுமே தனுஷ்க்கு வந்து ஒரு ஃப்ரெண்ட் இருக்காரு. அந்த ஃப்ரெண்டு கேரக்டருக்கும் தனுஷ் கேரக்டருக்கும் வந்த காம்பினேஷன் சீன்ஸ் எல்லாமே வந்து என்னோட பர்சனல் ஃபேவரட். இது வரைக்கும் அட்ரங்கிரையிலையும் ராஞ்சனாலையும் அதே மாதிரி தான் இதுலயுமே வந்து ஒரு யதார்த்தமான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கேரக்டர் வந்து பில்ட் பண்ண ட்ரை பண்ணியிருக்காரு. அது ஒரு ஒரு சில இடங்கள்ல நல்லாவே எனக்கு ஒர்க் அவுட் ஆச்சு. அண்ட் இந்த படத்தோட பிலாசபிக்கல் டாபிக்ஸ், அதாவது லவ் நினைச்சா ஒரு காதலால ஜெயிக்க முடியாததையும் ஜெயிக்க வைக்க முடியும், மாத்த முடியாததையும் மாத்த வைக்க காதலால முடியும் அப்படின்னு எடுத்த அந்த ஒரு ஸ்டாண்டும், அண்ட் ஈகோவை வச்சு பிளே பண்ண சீன்ஸும், ஆல்பா மேல் அண்ட் காட் சிண்ட்ரம் அப்படின்னு ரெண்டு கேரக்டர்ஸை கேரக்டரைஸ் பண்ண விதமா இருக்கட்டும், இது மூணுமே வந்து ஒரு நல்ல டேக் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னொன்னு, பிரகாஷ் ராஜ் சார் அவரோட ஆக்டிங் பெர்ஃபார்மன்ஸ், ஸ்கிரீன் டைம் இந்த படத்துல அவருக்கு